அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹரில் காமிதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபூதாவுத் என்ற நூலிலே 2608வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. சஹர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்தார்கள், ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் சமுதாயத்திற்காக. என்ன பிரார்த்தனை அப்படின்னா, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புக்கூரிஹா, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புக்கூரிஹா, யா அல்லாஹ் என் சமுதாயத்திற்கு அதிகாலை பொழுதில் நீ பரக்கத்து செய்வாயாக. அதிகாலை பொழுதில், அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால், சுபுஹ் தொழுகைக்கு பின்னால், அதான் அதிகாலை பொழுது. அந்த நேரத்தில் என் சமுதாயத்திற்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். அப்படின்னா என்ன? சுபுஹ் தொழுத பின்னால வியாபாரிகள் கடையை திறந்து வியாபாரத்தை தொடங்கினால், பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் ஃபஜ்ர் தொழுத பின்னால அந்த பாடங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தால், வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் ஃபஜ்ர் தொழுது முடித்த பின்னால தங்கள் பயணத்தை தொடர்ந்தால், அவர்களின் வியாபாரத்தில், அவர்களின் படிப்பில், அவர்களின் அந்த வியாபாரத்தில், பயணத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையின் மூலமாக அந்த சிறப்பை நமக்கு பெற்று தருகிறார்கள். மேலை நாடுகள்ல, இஸ்லாமிய நாடுகள்ல ஃபஜ்ர் தொழுத உடனே கடையை திறந்து உட்கார்ந்துருவாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் வியாபாரம் நடந்தாலும் கூட அதிலே பரக்கத்து இருக்கும். பரக்கத் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அபிவிருத்தி நாம சொல்றோம். ஆனா பரக்கத்திற்கு நிகரான மொழியாக்கம் எந்த மொழிகளிலும் கிடையாது. பரக்கத்து என்று சொன்னால் அல்லாஹ்வின் மறைமுகமான அருள் என்று சொல்வார்கள். கில்லத்து ஷைஇ கஸரத்துல் மன்ஃபஅ என்று அரபியிலே சொல்வார்கள். பொருள் குறைவாக இருந்தாலும் கூட அதனால் கிடைக்கின்ற நன்மைகள் அதிகமாக இருக்கும். அதான் பரக்கத். அந்த மாதிரி ஒரு பரக்கத்து எப்ப இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கிறது? அதிகாலை பொழுதில். பெரும்பாலான இஸ்லாமியர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஃபஜ்ரே தொழுகிறது இல்லை. சில பேர் தான் ஃபஜ்ர் தொழுகிறாங்க. தொழுகிறவங்களும் என்ன செய்றாங்க அப்படின்னா, தொழுத கையோட வீட்டுக்கு வந்து பாயை விரிச்சு படுத்திருந்தாங்க. பரக்கத்து கொட்டக்கூடிய அந்த நேரத்தில் வீட்டு வேலைகளை பெண்கள் பார்க்கலாம், கடைகளுக்கு செல்லலாம், மாணவ மாணவியர் படிப்பில் ஈடுபடலாம். அந்த நேரம் நிசப்தமான ஒரு நேரம், பெருமானாருடைய துஆவை பெற்று தந்த நேரம். அந்த நேரத்தில் ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்தால் அது பரக்கத்தான ஒரு காரியமாக அமையும் என்பதை சஹர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப சஹர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வகான இதா பஅஸ சரியத்தன் அவு ஜைஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாண குழுவை அனுப்புவதாக இருந்தால், ஒரு படையை வெளியூர்களுக்கு அனுப்புவதாக இருந்தால், பஅஸஹும் ஃபி அவ்வலின் நஹார், பகலின் ஆரம்பத்தில், அதான் புக்கோர், அதிகாலையிலேயே அனுப்பி வைப்பார்கள். மாலை நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயோ தேவைப்பட்டால் அனுப்புவார்கள். இல்லை என்றால் அதிகாலை பொழுதில்தான், புக்கூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிகாலை பொழுதில்தான் படைகளை, பயண குழுவை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்வதற்காக, வியாபாரம் செய்வதற்காக, யுத்தம் செய்வதற்காக அனுப்பி வைப்பார்கள். ஸஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய வியாபாரி. அவர் சொல்றாரு, வக்கான ஸஹ்ருன் ரஜுலன் தாஜிரன், ஒரு வியாபாரியாக இருந்தார். வக்கான யபஅசு திஜாரதகு, தன்னுடைய வியாபார குழுவை அவர் அனுப்பி வைப்பார். மின் அவ்வலின் நகார், அதிகாலை பொழுதில்தான் அனுப்பி வைப்பார். இவர் பெரிய வியாபாரி. இவருடைய சரக்குகளை வியாபாரம் செய்வதற்காக வியாபார குழுக்களை அதிகாலை பொழுதில் நீங்க இந்த ஊருக்கு போங்க, அவங்க அந்த ஊருக்கு போகட்டும் என்று அனுப்பி வைப்பார். இப்ப அவரை பற்றி இந்த ஹதீஸ்ல வருது, அஸ்ரா வ கசுர மாலுஹு, அவருடைய செல்வம் அதிகமாகிவிட்டது. அதிகாலை பொழுதில் பரக்கத்தான அந்த நேரத்தில் வியாபார குழுவை அனுப்பி வைத்த காரணத்தினால் அதில் கிடைத்த அந்த லாபம் ஒரு பரக்கத்தான லாபமாக, அதிகமான லாபமாக ஆகிவிட்டது என்று ஸஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதனால மாணவ மாணவிகளே, அதிகாலை நேரத்தில் எழுந்து நீங்கள் படிக்க வேண்டும். தொழுதுவிட்டு குர்ஆனை எடுத்து நாம் ஓத வேண்டும். ஹதீஸுகளை எடுத்து நாம் படிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய சரிதைகளை நாம் படிக்க வேண்டும். தூங்குவதில் அந்த நேரத்தை நாம் கழிப்பது கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பேசியதின் பிரகாரம், கேட்டதின் பிரகாரம் அதிகாலை பொழுதை நல்விஷயத்தில் செலவு செய்வோம். அல்லாஹ்வின் பரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.